உக்ரைன் விவகாரம் சூடுபிடிக்கும் நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு வெளிப்படையாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர். உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பில் ரஷ்ய அமெரிக்க உயர்மட்ட அதிகாரிகள் குழு சவுதி அரேபியாவில் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளனர். ஆனால் தொடர்புடைய பேச்சுவார்த்தையில் உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் அழைக்கப்படவில்லை. இந்த நிலையில் தங்களின் பங்களிப்பு இல்லாத பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்தை ஏற்பதாக இல்லை என உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். இதனிடையே அமெரிக்க ஜனாதிபதி மத்தியஸ்தம் செய்யும் எந்தவொரு சமாதான ஒப்பந்தத்திற்கும் பிரித்தானிய ராணுவம் உத்தரவாதம் அளிக்கும் என்று பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் உறுதியளித்திருக்கின்றார். ஆனால் போரினால் பாதிக்கப்பட்ட உக்ரைன் நாட்டை ஆப்கானிஸ்தான் பாணி பேரழிவில் தள்ள முடியாது என்றும் அவர் அழுத்தமாக தெரிவித்திருக்கின்றார். 2021 ஆப்கானிஸ்தானின் வீழ்ச்சி என்பது அமெரிக்க வரலாற்றில் மிகப்பெரிய தோல்விகளில் ஒன்று என டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ள நிலையில் உக்ரைன் மீது ஆக்கிரமிப்பு நடத்தியுள்ள ரஷ்யாவுக்கு அதிக சலுகைகளை அமெரிக்கா விட்டுக் கொடுக்க கூடாது என்றும் அது இன்னொரு வரலாற்று பிழைக்கு வழிவகுக்கும் என்றும் பிரதமர் ஸ்டார்மர் எச்சரித்திருக்கின்றார். விளாடிமிர் புடின் இன்னொரு நாட்டின் மீது எதிர்காலத்தில் படையெடுக்காமல் இருக்க தற்போதே நடவடிக்கை எடுப்பது அவசியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உக்ரைன் விவகாரம் தொடர்பில் ஐரோப்பிய தலைவர்களுடன் அவசர பேச்சுவார்த்தைக்காக பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் பாரிஸில் உள்ள எலிசி அரண்மனைக்கு சென்றிருக்கின்றார். உக்ரைன் போர் தொடர்பில் விளாடிமிர் புடினுடன் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ள பேச்சுவார்த்தை குறித்து எவ்வாறு பதிலளிப்பது என்பதை ஐரோப்பிய தலைவர்கள் விவாதிக்க உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கனடா ரொறோன்ரோ விமான நிலையத்தில் விமானம் ஒன்று தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த விபத்து உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 2:15 மணியளவில் கனடா ரொறோன்ரோ பியர்சன் விமான நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது. குறித்த விமானத்தில் 80 பேர் பயணம் செய்ததாகவும் விபத்தில் 15 பேர் வரை காயமடைந்துள்ளதோடு 3 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. விமானம் தரையிறங்கும் பொழுது விபத்துக்குள்ளாகி தலைகீழாக புரண்டதுடன் விமானம் தீப்பிடித்து எரிந்திருக்கின்றது. விபத்தை அடுத்து 2 ஓடுபாதைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான நிலைய பகுதிகளில் பலத்த காற்று வீசியதாகவும் கடுமையான பனிப்பொழிவு நிலைமை காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் விபத்தின் போது விமானத்தில் 80 பேர் இருந்ததை மத்திய போக்குவரத்து அமைச்சர் அனிதா ஆனந்த் உறுதிப்படுத்தினார். மின்னியாபோலிஸிலிருந்து டெல்டா ஏர்லைன்ஸ் விமானம் 4819 விமான நிலையத்தில் நடந்த விபத்து சம்பவத்தை நான் உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றேன். இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக யாரும் உயிரிழக்கவில்லை. பயணிகள் நாங்கள் கவனித்து வருகின்றோம் என அவர் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடந்த வாரம் கனடாவில் புயல் காரணமாக வார இறுதி விமானங்கள் ரத்து செய்யப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவில் வெளிநாட்டவர் வீடு வாங்குவதற்கு அந்த நாட்டு அரசாங்கம் தற்காலிக தடை விதித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தனி கண்டமாகவும் தீவு நாடாக விளங்கும் ஆஸ்திரேலியாவில் அரசு சார்பில் வீடு கட்டி தரப்பட்டு பொதுமக்களுக்கு விற்பனைக்காக வழங்கப்படும் திட்டம் நடைமுறையில் உள்ளது. வெளிநாட்டில் இருந்து புலம்பெயர்ந்தவர்களும் அயல்நாட்டு நிறுவனங்களும் அந்த திட்டத்தில் முதலீடு செய்து வீடுகளை வாங்க அனுமதிக்கப்பட்டிருந்தது. அதன்படி சீனா, நெதர்லாந்து, அமெரிக்கா நாட்டைச் சேர்ந்தவர்கள் ஆஸ்திரேலியாவில் வீடுகளை வாங்கி குவித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் உள்நாட்டு மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நோக்கத்தில் வருகின்ற 2027 ஆண்டு வரை 2 ஆண்டுகளுக்கு இந்த தடை நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புற்றுநோய்க்கான தடுப்பூசியை ரஷ்யா உருவாக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்படி புற்றுநோய்க்கான mRNA தடுப்பூசியை உருவாக்கியுள்ளதாக ரஷ்ய நாட்டின் சுகாதாரத்துறையின் கதிரியக்க மருத்துவ ஆராய்ச்சி மைய பணிப்பாளர் தெரிவித்துள்ளார்.
குறித்த தடுப்பூசியானது அடுத்த வருடத்தின் ஆரம்பத்தில் சந்தையில் அறிமுகமாகவுள்ளதோடு எந்தவித கட்டணமுமின்றி நோயாளிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த தடுப்பூசியின் மருத்துவ பரிசோதனையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு புற்றுநோய் கட்டி வளர்வதை தடுப்பதற்காக மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் ரஷ்ய ஜனாதிபதி புற்றுநோய் தடுப்பு மருந்து உருவாக்கத்தினை கிட்டத்தட்ட நெருங்கிவிட்டதாக தெரிவித்திருந்த நிலையில் தற்போது புற்றுநோய்க்கான தடுப்பூசி குறித்து ரஷ்யா அறிவித்துள்ளது. புற்றுநோய்க்கான தடுப்பூசிகள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தூண்டுவதன் மூலம் புற்றுநோய் பாதிப்பு கொண்ட செல்களை அடையாளம் கண்டு அழிக்கும் பணியை இந்த தடுப்பூசிகள் மேற்கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவிலிருந்து வெளியேற்றப்பட்ட பாலஸ்தீனியர்கள் கண்ணியமான முறையில் திரும்பி வருவது உறுதி செய்யப்பட வேண்டுமென கோரப்பட்டுள்ளது. செய்தி நிறுவனம் ஒன்றினால் கசிந்த ஆவணம் ஒன்றிற்கு அமைய இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தவிர அழிவடைந்த பிரதேசத்தை மீண்டும் கட்டியெழுப்ப ஐரோப்பா பங்களிப்பை வழங்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விடயங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தினால் அடுத்த வாரம் இஸ்ரேலிடம் கூற திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அந்த ஆவணத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை பாலஸ்தீனியர்களுக்கு அவசிய உதவிகளை வழங்கி வரும் ஐரோப்பிய ஒன்றியம் 2022ஆம் ஆண்டுக்கு பின்னர் முதன்முறையாக நடைபெறும் ஐரோப்பிய ஒன்றிய இஸ்ரேல் சங்க சபையின் ஒரு பகுதியாக எதிர்வரும் 24ஆம் திகதி பிரேசில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் இஸ்ரேலிய அதிகாரிகளிடம் தனது நிலைப்பாட்டை விளக்கவுள்ளது. ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை பாதுகாத்து வருவதாகவும் அதனை தொடர்ந்து செயல்படுத்த தயங்காது என்றும் ஈரானின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாஜி தெரிவித்துள்ளார். இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானின் அணுசக்தி குறிக்கோளை எதிர்ப்பதாக தெரிவித்த அடுத்த நாள் குறித்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு நிச்சயமாக இந்த விடயத்தில் தாங்கள் எந்த பலவீனத்தையும் காட்ட மாட்டோம் எனவும் இஸ்மாயில் பகாஜி குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானின் அணுசக்தி குறிக்கோளையும் மத்திய கிழக்கில் அதன் செல்வாக்கையும் முறியடிக்க உறுதியாக உள்ளதாக பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். ஜெருசலேமில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோவை சந்தித்த பின்னர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நேற்றைய தினம் இதனை கூறியுள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர், ஒவ்வொரு பயங்கரவாத குழுவின் பின்னாலும் ஒவ்வொரு வன்முறை செயலுக்கும் இந்த பிராந்தியத்தை தாயகமாக கொண்ட மில்லியன் கணக்கான மக்களின் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை அச்சுறுத்தும் அனைத்திற்கும் பின்னால் ஈரான் உள்ளதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் சில பகுதிகளில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளத்தில் குறைந்தது 9 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் ஆயிரக்கணக்கானோர் மின்சாரம் இல்லாமல் தவித்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தென்கிழக்கு மாநிலமான கென்டக்கியில் மட்டும் 7 வயது குழந்தையுட்பட 8 பேர் இறந்தனர். இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்று மாநில ஆளுநர் ஆண்டி ஃபெஷியார் கூறினார். பெரும்பாலான இறப்புகள் கார்கள் அதிக நீரில் சிக்கியதால் ஏற்பட்டவை என்றும் அவர் கூறினார். எனவே மக்களை இப்போதே சாலைகளை தவிர்த்து உயிருடன் இருங்கள் என்று அவர் கூறியுள்ளார். ஜார்ஜியா மாநிலத்தின் அட்லாண்டா நகரில் ஒரு வீட்டின் மீது ஒரு பெரிய மரம் விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்ததாக மேலும் அறிவிக்கப்பட்டுள்ளது.